சரி என்ன ஓப்பன் பண்ணிட்டுமா? அதாவது இந்த கிளாஸ் ஜாரில் போட்டு வைக்கணும். நம்ம ஆனால் இதில் போட்டு வச்சுருக்கோம். எது? ஓ, கேமரா வேறு காட்டி வைக்கணும். லாஸ்ட் டைம் பண்ணி வச்ச அந்த இது செம்மையாக இருக்கா? ப்ளம் கேக். அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய கரண்டி வச்சுக்கணும். நமக்கு அதில் நினச்சிக்கோங்க, இருக்கிற கரண்டி அப்படியே திருப்பி என்ன பண்ணிட வேண்டியதான், கவுத்துற வேண்டியது தான். கலந்து விட்டுக்கிட்டு தான் டெய்லி இப்படி தான் படிக்கிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 7 days இருக்கும் லாஸ்ட் வீடியோ. ஆனால் இப்போ அப்லோட் பண்ணது லேட்டாக தான் பண்ணேன். அப்படியே விட்டு கலந்து வருங்க. எப்படி இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்ட நானே எடுத்து டெய்லி சாப்பிட்ருப்பேன். கொஞ்சமாக ஒரு 100 கிராம் காலியாகிட்டு இருக்கும். இதில் என் ரெசிபி புக்குங்க. இங்கே எதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில் உட்காந்து எழுதுனது ரெசிபி. ஏன்னா நம்மளுக்கு மறந்துடும். அதனால் ரெசிபியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, டக்கு அடுத்து பண்ணலாம். என்ன செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது அன்றைக்கி நம்ம செஞ்சு வச்ச அந்த கேக், அந்த என்னது ப்ளம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தெரியுமா அது. ஸோ அதை ஒரு பக்கம் விட்ருங்க. அதில் பார்த்தா கேஷ்யூஸ் போட்டிருக்கோம், பாதாம், ஸோ நிறைய போட்டு பண்ணியாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்குது. இன்கேஸ் யாராவது ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக இப்போ என்னென்ன தேவை இதுக்கும், ரீஃபைன் ஃப்ளார். ஓகேங்களா, ரீஃபைன் ஃப்ளாரு, அப்புறம் பேக்கிங் பவுடர். இதில் இன்னொன்று வந்து சோடா ஆட் பண்ணுன்றாங்க, பட் என்கிட்ட அது இல்லை. ஸோ சால்ட்டு, CCC பவுடரு, பட்டர். ஸோ நான் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சர்க்கரை, முட்டை, அவ்வளோதான். இந்த கோல்டன் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பார், எவ்வளோ திக்காகிடுச்சு பார். ஸோ இந்த கோல்டன் சிரப் எப்படி செய்யணுன்றது ரொம்ப சிம்பிள். சர்க்கரையை தூக்கின்னு போய் அப்படியே வெறுமையாக அப்படியே ஹீட் பண்ணாலே போதும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே இதுவாகிடும். அது அப்படியே என்ன ஆகிடும், அப்படியே மாதிரி இந்த மாதிரி அப்படியே கலர் மாறும். அப்போ கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி பண்ணி ஆட் பண்ணாலே போகும். போக அப்படியே இங்கே அப்படியே சரல் நெடி செம்மையா. ஸோ இந்த மாதிரி அப்படியே அழகாக மாறிடும். இப்போது அன்றைக்கி பண்ண அதே எம்எல் மெஷர்மெண்ட். இதில் என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/4 கிலோ மாவு, இதுவும் 1/4 கிலோ பேக்கெட் தான். ஓகேங்களா, இருந்தாலும் எனக்கு இந்த கப்பில் கரெக்டாக வருமானதுக்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு தூக்கி இதுக்குள்ளே கொட்டிக்க வேண்டியது. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்தது இதில் ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு போடும். ரைட். இதை அப்படியே இந்த மாதிரி சலிச்சு உள்ள வழியை கொண்டு எடுத்துட்டு ஓர வச்சிட வேண்டியதுதான். இப்போ இன்னொரு குண்டானில் என்ன பண்ணோம், எண்ணெய் எத்தனை ml, ஓகே, பட்டர் ஒரு 115 கிராம். ஓகேவா, அது போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிக்க வேண்டியதான். இதை என்ன பண்ணோம், இதுக்குள்ள டெய்லி ஊற்றிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போது இந்த எண்ணெய்க்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சுக்கிட்டு சுகருக்கு பார்த்தியா, சுகருக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டு தெரியுமா, CCC, அந்த சினமன், கார்டமன், க்ளோவ்ஸ், அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் தெரியுமா, அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. போட்டாச்சா? ஓகே. இப்போ இதை ஃபுல்லாக இங்கே ஸோ இதெல்லாம் வந்துடும். இதை அப்படி தனியாக எடுத்துக்க வேண்டியது. இப்போ இது என்ன பண்ணோம், நல்லா விஸ்கு போட்டு கரைச்சிக்க வேண்டியதான். இங்கே பட்டரும் சுகரும் போட்டு போனாலும் இப்படி தான் ஆகும். அந்த மாதிரி இது நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான். டிங் டிங் அப்படின்ட்டு. இப்போ இதுக்குள்ளே அப்படியே ஒரு முட்டையாக எடுத்து உடச்சி ஊற்ற வேண்டியது தான். அது மாதிரி இன்னும் 2-3 தடவை நல்லா கலக்கிக்கலாம் இதை. ஸோ அது மாதிரி இதையும் ஊற்றிக்கலாமா கொஞ்சம். இதோ இங்கே இது வந்து நல்லா அந்த கலர் கொடுக்கும். இதுதான் மெயின் கிறிஸ்மஸ் கேக் கலர் வருதுக்கா. இது இப்பயே ஊற்றிக்கலாமா, இல்லை முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாமா, எப்படி வேணா பண்ணலாம். இங்கே தெரியுதா, இது இப்பயே ஒரு ஸ்பூன் ஊற்றி பார்ப்போம். என்ன கலருக்கா? இதான் வந்து இந்த கருப்பு கலராக ஒரு கலர் வருது தெரியுமா, அது கொடுக்குறது தான். பட்டா சுக்குது. இங்கே கலரே மாறிடுச்சு.
என்னடி அதை ஊற்றினோடனே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. என்ன கேர்டில் ஆகிடுமா என்ன? ஒரு முட்டையை உடச்சிருக்கோம். முட்டை வந்து இங்கே பாரு, நான் ஒரு 4 முட்டை கணக்கு வச்சுக்கிறேன். இது எடு, அவ்வளோதான். இதை போட்டுக்கிறேன். செஃப் மாதிரி உடைங்க. செஃப் மாதிரி தானே உடைக்கிறேன். ஓ மை காட், நல்லது. தப்பு பண்ணிட்டேன். இந்த முட்டையை ஒன்றா ஊற்றணும். நான் ஒரே அடியாக 3 ஊற்றிட்டேன். 3 ஊற்றின போய் தானே ஞாபகம் வருது. சரி இது பரவாயில்ல, பார்ப்போம். இதே கேர்டில் ஆயிடுச்சு. கேர்டு இல்லை, அது இது மாதிரி கட்டி கட்டியாக ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இது நல்லா ஒர்க் பண்ணுறது. மை காட், இதை கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கணும். நீங்கள் ஹெடி விட்டு இதுதான் வேறு கேர்டில் ஆயிடுச்சு. இது பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இன்னும் வந்துச்சுன்னா நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒன்று ஒன்றா போட்டு இது போடணும். நான் ஒரே அடியை போட்டதுனால இன்னும் ஒரு முட்டை போட வேண்டியது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி போய் ஸ்டவ் செட்டப் பண்ணிட்டு வந்துடலாம். கேஸ் எப்படின்னா, என்கிட்ட குக்கர் இருக்குது. இந்த குக்கரில் கொஞ்சம் மணல் எடுத்து வச்சுருக்கேன். மணல் இல்லை அந்த கேஸ் கட்டு இருக்கும் தெரியுமா, அந்த இதுவே எடுத்து வச்சுருக்கேன். இதை போய் நம்ம விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள அது ஹீட்டாக இருக்கும். அடுத்து போய் இதை செட் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா இது என்ன ஆகும், நம்ம இதில் போடும்போது ஃபுல்லாக அடியில் போய் நின்றோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து அது கூட கொஞ்சம் மாவு போட்டு அதை நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா அது அடியில் போகாதான். ஸோ நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். இல்லை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அதே மெஷர்மெண்ட் மாவை கொஞ்சம் அப்படி போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு அப்படி இதை நல்லா இப்படி போட்டு கலக்குவாங்களே. ஓ இது அந்த கலரே போய் கடலை மிட்டாய் மாதிரி வேர்க்கடலையை கலந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆகி போச்சு. மசாலா வேர்க்கடலை மாதிரி கரெக்ட். அதுதான் டூட்டி ஃப்ரூட்டி போடணுன்றது. நெக்ஸ்ட் டைம் நிறைய டூட்டி ஃப்ரூட்டி அள்ளி போட்டு அப்போ நல்லா கலராக இருக்கும். இது பாருங்களேன் எப்படி இருக்குது. சரி பார்ப்போம், சமைச்சு வச்சு பார்த்தா எப்படின்னு தெரியும். ஓகே, இதை ஓரம் வச்சுட்டு இந்த முட்டை வேலையை நம்ம முடிச்சு தள்ளுருவோம். ஓகேவா, இன்னொரு முட்டை நான் இது பாருங்கள், இது நல்லா இதுவாகிட்டு இருக்குது சூப்பராக. இல்லை இன்னும் ஒரே ஒரு முட்டையை கொண்டு உடச்சி ஊற்றி இருக்குது. ஆமாம், இந்த ஓகே முட்டை போடுறதுங்க. இப்போ இந்த ஒரு முட்டை, ஏன்னா 4 முட்டை கலக்காயிடும். அப்போ நல்லா வேகாய் வரும். இப்போ மாவு போடுறதுக்கு முன்னாடி இந்த இதை போட்டுருவோம். ஏன்னா அப்புறம் அதை போட்டு கலக்கிறது கஷ்டமாயிடும். இங்கே பாருங்க, இதை போட்டுடலாம். ஓகே, இது ஒரு கலக்கு. இந்த சிரப்பு மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஊற்றிப்போம். அப்போ தான் வந்து நல்லா அந்த கலர் வரும். அதுக்காக தான் இந்த சிரப்பு அடி ஊற்றுறது. ஓகே, கலரை பாரு இப்பயே. ஐயோ ஓ கலர், இந்த கலரை பேரு திக் பிளாக்காக வரப்போகுது. ஒரு மாதிரி ப்ரௌனா. இப்போ மாவு போட்டோடனே எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற. ஆமாம், இங்கே இதை பார்க்குறதுக்கு என்ன பத்தமாது, இந்த டல்கோனா செஞ்சிருமா அது இப்படி தான் கையில் பிடிச்சிக்கிட்டு கேமரா கேடா இல்லாமல் இப்படி பண்ணியிருந்தேன். அந்த தான் வருது. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்க வேண்டியதான். ஒரு 2 ஸ்பூனாக போட்டு அப்படியே நம்ம கலப்போம். அம்மா கையே வலிக்குது. அவ்வளோதான். இது வந்து இப்போ கடைசி பேட்ச் அதையும் போட்டு ஃபுல்லாகவே தட்டி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்படி போட்டு இதையும் அப்படியே அப்படியே எப்படி இப்படிப்பா நல்லா டைட்டாகி போச்சு. கலக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. அடேங்கப்பா. ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே இந்த இதில் தான் வைப்பேன்.
ஓகேங்களா. இது வந்து இது பேக்கிங் ட்ரே. அது ரொம்ப சின்னதாக இது பார்த்தா இவ்வளோ கிடக்குது. எனக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா, இது இதில் பத்தாது. இப்போ இது எப்படி இதுலேயே 2ஆக வைக்கிறதா இல்லை ஒரே இதாக வேறு எதுலேயே ஊற்றி வைக்கிறதா தெரில. இப்போ இந்த சோதனையை எப்படி சரி பண்ணுறது தெரில. ஏதாவது ஒரு பாத்திரத்தை தேடி எடுத்துன்னு வரேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மசாலா டப்பா பட் என்ன ஒன்றா இது கொஞ்சம் கனம் கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தகர மாதிரியே கிடக்குது. இதுனா நல்லா கொஞ்சம் கனமாகுது. ஸோ அதான் ஒரே யோசனையாகுது. இதுன்னு வச்சுக்கோங்க ஒரே ஷாட்டில் அப்படியே ஊற்றி அப்படியே வச்சிடலாம். இதுனா கனமாக இருக்குது. எதில் வைக்கிறது தெரியல. கடவுளே கடவுளே, எதில் வைக்கிறது? அது கனமா இருக்கு, அதுல வைங்க, இதுல வைக்காதீங்க, இது நல்லா இருக்காது இதுல. ஏய் இப்போ நான் அப்போ 2 ஷாட்டாக வைக்கணுமே நானே. எனக்கு தெரிஞ்சு நான் நீ எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இதுலேயே ட்ரை பண்ணிடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? இதுலேயே ட்ரை பண்ண போகிறேன். ஒன்னாதான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வைஷ்ணவ். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, இன்னும் இந்த மாதிரி 4 கிலோக்கு இவ்வளோ வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? கடவுளே. சரி யோசித்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறேன். இதுவழியே நான் இதிலே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு பட்டர் ஷீட் ஒன்று போடணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் எங்கம்மா? இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ரைட், எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெயை அப்படி சுற்றிடும். ஏன்னா அப்போ தான் வந்து கேக் வந்து கடைசியில் நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ ஏன் இதிலே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன்னா, அதில் பண்ணால் ஒரே ஷாட்டில் முடிச்சிடலாம். இதில் பண்ணால் கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் கேக்கு. ஏன்னா அந்த கட்டமாக தானே இன்கேஸ் எனக்கா தரதாக இருந்தால் கட் பண்ணி தரது கட்டமாக, அதுக்கு இதாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு ஸோ இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மைதா மாவு போட்டிக்கணும். ஏன்னா அந்த இது பண்ணாமல் இருக்கு. கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு லைட்டாக அப்படியே என்ன பண்ணோம், கேக் ஒட்டாது. அதுக்கு தான் மெயினாக இந்த மெத்தட். எக்ஸஸ் ஆகிறத தட்டிட வேண்டியது. தட்டிட்டு இப்போ இதுக்கு அடியில் ஒரு பட்டர் ஷீட் போடணும். பட்டர் ஷீட் ஐயா, பட்டர் ஷீட்டு. ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன், இது அழகாக அடி மடித்து. ஓகே, இது எப்படி நடுவில் போட்டாச்சா? இப்போ இதை சுற்றிலும் ஒன்று பண்ண போகிறேன். இதை அப்படி வச்சுட்டு ஓகே, ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓகே, டன், ரெடி. இப்போ இதுக்குள்ளே ஊற்றி வச்சிட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பார்த்தா ஊற்ற முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி கடைசியாக ஒரு தடவை. ஐயோ இதுவே நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதுவே நல்லா கட்டி ஆயிடுச்சு. அப்பயே ஊற்றி வச்சிருக்கணும் போல இதுக்குள்ள. இதுவே ரொம்ப, ஆனால் இது டென்ஸ் கேக் தானே, ஸோ இப்படி தான் இருக்கும். அதேங்கப்பா. ஸ்பூன்க்கா ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பூன் ஒரு நிமிஷம். ஸ்பூன். அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது அப்படியே இது ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இதை லைட் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் எடு. அவ்வளோதான். இப்போ இது வந்து சும்மா அப்படியே அழகுக்காக. வாவ், ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்க மேலே இப்போ செம்மையாக்கா. அப்படியே எடுத்துன்னு போய் இதில் வச்சிட வேண்டியது தான். ஸோ வாங்க எடுத்துகிட்டு போய் இதை வச்சுருவோம். இப்போ இதில் தூக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளவுதான், வச்சாச்சு. இப்போ இதை மூடிட வேண்டியது தான். மூடிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா செம்மையாக இருக்கும் போல். எல்லாத்தையும் செட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. கேக்கு எப்படி வரப்போது சத்தியமாக தெரியல. இங்கே வேற கொஞ்சம் மீதி இருக்குது. நாங்கள் எப்படியும் இன்னும் ஒரு கேக் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது கூட
இதையும் சேர்த்து போட்டு பண்ணுற வேண்டியது தான். அதுக்குள்ளே இப்போ நாங்கள் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் இதை எடுத்து சாப்பிட்டு பாதி அப்படியே போய்கிட்டு இருக்குது. நைட் வயிறு தான் வலிக்க போகுது. இதுவே சாப்பிடவே செம்மையாக இருக்குது. சரி பார்ப்போம் அது கேக் எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து பார்ப்போம். ஓகே, இன்னொரு பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த மசாலா டப்பா சொன்னோம் பார்த்தீங்களா, அதிலே செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே ஊற்றிக்க வேண்டியது தான். இதை அப்படியே இதை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இது 2 தட்டு தட்டிட்டு மேலே இதுலேயும் நட்ஸு தூவிட்டு எடுத்து வச்சுட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கேக்கு குக்கரில் வச்சு ஓகே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பார்க்க நல்லா வந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் போய் எடுத்துன்னு வரேன். வாவ்,